ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம், இல்ல ஏற்கனவே என்ன கத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா டென்சஸ் இல்லையா, அதாவது காலங்கள்ன்ற விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தினசரி வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காலங்கள் அப்படின்னு சொல்றது. அதாவது முடிஞ்சது, நடந்துட்டு இருக்கிறது, இல்ல நடக்க இருக்கிறது. ஸோ அந்த மூணுத்தையும் பிரிச்சு பேசணும். அதையுமே கண்டினியூஸா நடக்கிறது எப்படி, இல்ல முடிஞ்சதை எப்படி, இல்ல நெகட்டிவா பேசுறது எப்படி, இல்ல பாசிட்டிவா பேசுறது எப்படி, அதுவே உங்களுக்கு ஃபியூச்சர்ல பேசுறத கரெக்டா பேசணும், யாரும் வந்து திருத்தம் கொடுக்காது, அந்த மாதிரி பேசுறது எப்படி. ஸோ இது எல்லாமே இதுல கலந்து வருதுன்னா நமக்கு காலங்கள் அப்படிங்கிற விஷயத்துல கலந்து வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம நிறைய காலங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று இல்லையா. ஸோ எல்லாத்துலயும் எதிர்பார்ப்போம், எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்போம் பெர்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வாக்கியத்திலையுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பேசுற வார்த்தையை எதிர்க்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அது கரெக்ஷன்ஸ் பண்ணாத மாதிரி நம்ம பெர்ஃபெக்டா பேசணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வருங்காலத்துல பேசக்கூடிய விஷயத்த பெர்ஃபெக்டா எப்படி கன்வே பண்ணலாம், இல்லை பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இது நமக்கு இந்த டென்ஸை வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நம்ம பார்க்கவும் இருக்கோம். ஸோ இதுல வந்து முக்கியமான ரோல் யாரெல்லாம் பிளே பண்றாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகால் பார்த்துடலாம். யாரெல்லாம் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க, சப்ஜெக்ட் இல்லையா, அதாவது பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தாண்டி வேற யார் இருக்காங்க, ஆக்ஷன் கில்லர்ஸ், அதாவது ஆக்ஷன் வார்த்தைகள் இருக்காங்க இல்லையா. ஸோ verb 1, verb 2, verb 3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, பிரிச்சு என்ன பண்றாங்க, அவங்களோட விஷயத்த வந்து டெலிவர் பண்றாங்க. ஸோ அப்ப ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு யார் வேணும், நம்மளுடைய verb ஃபார்ம் வேணும், அவங்க கூடயே சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட். ஸோ இன்னார் இந்த வேலையை செய்தார்கள், அந்த செய்த வேலையை வந்து ப்ரெசென்ட்ல பண்ணாங்களா, ஃபியூச்சர்ல பண்ணாங்களா, இல்ல பாஸ்ட்ல பண்ணாங்களாங்கிறத நம்ம ரூலோட அப்ளை பண்ணி நம்ம எழுதுவோம். இதுதான் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரூல். ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான verb ஃபார்ம் என்னங்கிறத சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுலயுமே நமக்கு அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ்னு இருக்கு. நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அந்த வேலையை செய்திருப்பார்கள், செய்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா verb ஃபார்ம் V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மூணு விஷயங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ இங்க நம்ம யாரை எடுக்க போறோம், எதை பத்தி பேச போறோம்னா ஒரு சின்ன வார்த்தை நம்ம எல்லாரும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடியதான் சால்வ் அப்படிங்கிறது தான். ஸோ வேர் தேர் இஸ் அ ப்ராப்ளம் தேர் வில் பி அ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி சால்வ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்த தீர்க்கிறோம் இல்லையா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றோம். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்ப சால்வ் அப்படிங்கிறது என்ன சொல்றது, தீர்க்க அப்படிங்கிறது இல்லையா. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க என்ன பண்றீங்க, தீர்க்கிறீங்க. அப்போ அது சால்வ் அப்படிங்கிறது. ஸோ இதுவே வந்து V2 and V3 என்ன சொல்றாங்கன்னா சால்வ்டு அப்படிங்கிறது. ஸோ சால்வ்டுல என்ன சொல்றாங்க, V2 இருக்கும், V3 பாஸ்ட் ஆர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா சால்வ்டுங்கிறது தான். ஸோ சால்வ்டு அப்படிங்கிறது தீர்க்கப்பட்டது. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை தீர்த்துறாங்க இல்லை தீர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து சால்வ்டுன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் வந்தா அப்போ எப்படி மேம் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சென்டென்ஸ் வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம், V2யும் V3யும் நீங்க பிரிச்சு அமைச்சுக்கலாம். இப்போ V3 வரும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி எங்க வரும்னா ஃபியூச்சர்ல தான் வரும். அப்போ ஃபியூச்சரோட ரூலை வந்து நீங்க V3ல அப்ளை பண்ணும்போது அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தையோட அர்த்தம் வந்து மாறும்ன்ற போது எந்த இடத்துல மாறும்னா இந்த இடத்துல தான். அந்த பட்டது இல்ல தீர்த்து இருப்போம், தீர்த்தப்பட்டது, அந்த மாதிரி நமக்கு லாஸ்ட்ல தான் நமக்கு மாறும். பட் ஆனா சால்வ்ங்கிறது தீர்க்க அப்படிங்கிறது மட்டும் ஸ்டாண்டர்டா இருக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து நம்மளுடைய ரூல்னு சொல்ல, அதாவது நம்மளுடைய verb form உடைய ரூல். அண்ட் இந்த பக்கம் வாங்க சப்ஜெக்ட் பார்ப்போம். நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சென்டென்ஸை மேக் பண்றதுக்கு verb ரெடி ஆயிடுச்சு. சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு, I, we, you, she, then he, they, இட். ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்காங்க, சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம நம்ம யாரையும் சொல்லலாம், நேம்ஸையும் சொல்லலாம். ஸோ நேம்ஸுங்கும் போது ஜான், மேரி, ஸோ யார் இருக்காங்களோ அவங்க யார், உங்களுக்கு என்ன நேம் சொல்லணுமோ அவங்க நீங்க சொல்லிக்கலாம். ஸோ நேமிங் கேட்டகரிஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஜெக்ட் ரோல் நமக்கு ரெடி அண்ட் வேர்பும் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ரூலை வந்து எழுத போறோம். ஸோ யாருனுடைய ரூல் எழுத போறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் எழுத போறோம். ஸோ ரூல்னும் போது யார் ஆடப் ஆகி வருவாங்க, வில் ஹேவ் அப்படிங்கிறவங்க ஆட் ஆகுங்க. ஸோ வில் ஹேவ் கூட நமக்கு என்ன பண்ணலாம், V3 ஃபார்ம் எழுதணும். V3 ஏன் எழுதுறோம்னா அவங்க தான் என்ன பண்றாங்க, ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஆக்ஷனை வந்து எழுதுறோம். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்
will have plus V3 அப்படிங்கிறது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ரூலை வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ ரூலுக்கு எதை சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, she ஒரு சப்ஜெக்ட், will have ரூல் எடுத்தாச்சு. V3 என்ன இருக்குது நமக்கு, சால்வ்டு இல்லையா. ஸோ will have solved, she will have solved. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தீர்த்திருப்பார்கள் அப்படிங்கிறது. அவள், அதாவது இங்கே ஷீன்னு சொல்றதால அவள் அப்படின்னாச்சு. எதை தீர்த்திருப்பார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எதை சொல்றீங்களோ, எதர் அ ப்ராப்ளம் ஆர் இல்லைனா ஏதாவது ஒரு கொஸ்டின், இல்லை ஏதாவது ஒரு பசில்ஸ், நீங்க என்ன சொல்றீங்களோ, ஒரு டிராயிங் இல்லை ஒரு மீட்டிங் ஆர் ஒரு டான்ஸ், எதை நீங்க மீன் பண்றீங்களோ அந்த ஆக்ஷன் என்ன, பெர்ஃபார்மன்ஸ். இங்க ஆக்ஷன் சொல்லிட்டீங்க, ஆக்ஷன் வந்து சால்வ்ட், அதாவது தீர்த்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க அந்த விஷயத்த. அது எதை அப்படிங்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத நீங்க சொல்றீங்க. இப்போ நான் வந்து சால்வ்டு த பசில். ஸோ பசிலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், என்னது, புதிர் இல்லையா. பசிலுங்கிறது வந்து புதிர். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அவள் வந்து என்ன பண்ணியிருக்கா, புதிர்களை வந்து தீர்த்திருப்பாள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவள் புதிர்களை தீர்த்திருப்பாள் ஏன் சொல்லணும்னா, she will have solved the puzzle. ஃபியூச்சரில் பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. அவள் என்ன பண்ணியிருப்பா, அவள் வந்து அந்த புதிர்களை தீர்த்திருப்பாள் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ தீர்க்கப்பட்டதுங்கிற இடத்துல தீர்த்திருப்பாள்னு ஏன் சொல்கிறோங்கிறது இதுதான் விஷயம். இப்போ அவள் என்ன பண்ணியிருக்காங்க, அவள் புதிர்களை இல்லையா, பசில். இவங்க தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் யார் வரும், எங்க வருவாங்கன்னா செகண்டா வருங்க. அவள் புதிர்களை இல்லையா. ஸோ இந்த இடத்துல will have solved இருக்கு, இவங்க வந்து மூணாவதா இருப்பாங்க. ஸோ அவள் புதிர்களை தீர்த்திருப்பாள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவங்க விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, தீர்த்து முடிச்சுட்டாங்க. முடிச்சிருப்பாங்கன்றது தான் நாங்கள் என்ன சொல்றாங்க, ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்றாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் அவங்களுடைய ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற வேர்ப் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தீர்க்கப்பட்டதுன்னா அதே தான் இங்கே வரணுன்ற அவசியம் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ். உங்களுக்கு என்ன மாறும் அப்படின்னா, உங்களுடைய சென்டென்ஸோட அர்த்தங்கள் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா வாக்கியத்தை வந்து அமைச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் சால்வ்ட் அப்படிங்கிறத வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அந்த ஹோம்ஒர்க் பண்றதை நீங்க பேசியும் பழகுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.